மேற்கு டெல்லியில் இருக்கிற சையது நாங்கோயி அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் ராகிர் அப்படின்ற இந்த நபர் தன்னுடைய வேலைகள்லாம் முடித்ததுக்கு பிறகு சரியாக மார்ச் 8, 2019 வாக்கில் ஈவினிங் 4:30 மணி வாக்கில் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பாலத்து வழியாக போயிருந்திருக்காரு. இந்த பாலத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த பாலத்துக்கு கீழே ஒரு சாக்கடை ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சாக்கடையில் எக்கச்சக்கமான குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிதந்தபடி அப்படியே கிடந்திருக்கு. அப்படிப்பட்ட பாலத்தில் தான் ராகிர் எப்போதுமே நடந்து போவார். அப்படி தான் மார்ச் 8ஆம் தேதி அவர் போகிற சமயத்தில் மெரூன் கலரில் ஒரு புதிதான சூட்கேஸ் ஒன்று அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என்னடா அது இவ்வளோ புதுசாக இருக்குது, ஏன் இப்படி வந்து தூக்கி போட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே அந்த சூட்கேஸை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ தான் அவருக்குள்ள சில சந்தேகங்கள்லாம் எழ ஆரம்பித்ததும் சுற்றி முற்றி பார்க்கும்போது ரோட்டில் 2 போலீஸ் அதிகாரிகள் 2 வீலரில் வந்து கொண்டு இருக்காங்க. அந்த போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக வழிமறைச்சி, இங்கே இருக்கிற சூட்கேஸை பாருங்கள் சார், இதை பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருக்குது, ஆனால் ஏதோ சந்தேகத்தை கிளப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. உடனடியாக அந்த 2 கான்ஸ்டபிள் போலீஸ் அதிகாரிகளும் இது தங்களுடைய லிமிட்டில் வரல, அதனால் இந்த சூட்கேஸ் கிடந்த இடம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உடனடியாக வெஸ்ட் விகார் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து கிளீனிங் ஒர்க்கர்ஸை வச்சு அந்த சூட்கேஸை மீட்டு எடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சூட்கேஸை திறந்ததுமே பயங்கரமான ஒரு யூரின் வாடை அடிச்சிருந்திருக்கு. அதே சமயம் அந்த சூட்கேஸ்குள்ளே ஆரஞ்சு கலர் சல்வார் போட்ட நிலையில் ஒரு பெண்மணி கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த பெண்மணியோடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அழுக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இறந்து 3 to 4 நாட்கள் கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த சடலத்தை பார்க்கும்போதே போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியுது. மேற்கொண்டு அந்த பெண்மணி கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை போட்டிருக்காங்க. அது கூடவே பச்சை கலரில் ஒரு துணியால் ஆன மாலையை போட்டிருந்திருக்காங்க. காலில் ஷூ சாக்ஸை கலட்டாமலே அப்படியே மடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே எல்லாருக்குமே ரொம்பவே திகிலை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த சூட்கேஸில் இறந்து கிடந்த பெண்மணி யாராக இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2019 டெல்லி முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்டதற்கு இணங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் சுற்றுவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க, ரீசெண்டாக ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கே இந்த சூட்கேஸை மீட்டெடுத்த 4 நாட்களுக்கு முன்னாடி சரியாக மார்ச் 4, 2019 வாக்கில் சோனியா அப்படின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய அப்பா அம்மாவை காணோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் உடனடியாக சோனியா அப்படின்ற பெண்ணுக்கு கால் பண்ணி சம்பவ இடத்துக்கு வர வச்சு அடையாளம் காண சொல்லும்போது சோனியா அந்த சூட்கேஸை பார்த்ததுமே ரொம்பவே பதறி போயிருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த இடத்துலயே அழுது இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இது கண்டிப்பாக தன்னுடைய அம்மா கிடையாது அப்படின்னு அடையாளம் காணாமலே அங்கிருந்து கிளம்பி இருந்திருக்காங்க. அதன் பிறகு சோனியாவுடைய கணவருக்கு கால் பண்ணி வர சொல்லும்போது அவர் அந்த ருத்ராட்ச மாலை, அந்த பச்சை கலர் மாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு அது வேற யாருமே கிடையாது, என்னுடைய மாமியாரான 50 வயது நிறைந்த ஜகீர் கார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்திருக்காரு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் மறுபடியும் சோனியாவுக்கு கால் பண்ணி மார்ச்சுரிக்கு வர வச்சு மறுபடியும் அடையாளம் காண சொல்லும்போது ஆமாம் சார், இது என்னுடைய அம்மா தான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருந்திருக்காங்க. இறந்து போன ஜகீர் அப்படின்ற அந்த பெண்மணி குர்மீத் அப்படின்ற ஒருத்தர் தான் திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். முதலாவதாக பிறந்த மகள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த சோனியா. சோனியாவுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் கணவர் கூட ஏற்பட்ட பிரச்சனையினால் தன்னுடைய கணவரை பிரிந்ததுக்கு பிறகு அப்பா அம்மாவுடைய வீட்டிலேயே வந்து தங்கியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு 2வது பையன் குவைத்திலேயே திருமணம் பண்ணி கொண்டு அங்கேயே செட்டில் ஆகியிருந்திருக்காரு. 3வதாகவும் அவங்களுக்கு பையன் தான் பிறந்திருக்கான். அந்த பையன் அவங்களுடைய எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் பண்ணி கொண்டதுனால அவரை வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கிறதே கிடையாது. 4வதா இவங்களுக்கு ஒரு மகள் பிறந்திருக்காங்க. அந்த மகள் ஜகீரோடைய அம்மாவுடைய வீட்டில், அதாவது பாட்டியோடைய வீட்டில் வளர்ந்து இருந்திருக்காங்க.
இதனால் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பிரிந்து வந்ததுக்கு பிறகு சோனியா தான் தன்னுடைய அப்பா அம்மாவை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் மார்ச் 4ஆம் தேதி போல் இவர்கள் 2 பேரும் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியாமல் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்ததுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற வெஸ்ட் விகார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த சோனியா கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. இந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு இருந்த சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை சோனியாவுடைய அப்பாவே அவங்களுடைய அம்மாவை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்ததுனால சோனியாவுடைய அப்பா அம்மாக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரித்ததில் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, அவர்களுக்குள்ள எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதனால் முதல் சந்தேகத்தில் இருந்து வெளியில் வந்து இரண்டாவதாக வேறு விதமாக யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு சில தடயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, ஏன் கொலைகாரர் சோனியாவுடைய அப்பாவையும் கொலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தோண ஆரம்பித்ததுமே உடனடியாக சோனியாவுடைய அம்மாவுடைய சடலம் கிடைச்சதுல ஒரு சூட்கேஸில் அந்த இடத்துக்கு போயிட்டு 8 மணி நேரம் கிட்ட துப்புரவு பணியாளர்கள் அந்த ஸ்கூபா டைவ்லாம் அடிக்கிறவங்கள வச்சு அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக தேடி இருந்திருக்காங்க. இறுதியாக அவங்களுக்கு ஒரு பச்சையும் நீலமும் கலந்த ஒரு கலரில் ஒரு சூட்கேஸ் ஒன்று கிடச்சிருந்திருக்கு. அந்த சூட்கேஸை போலீஸ் அதிகாரிகள் திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய கல் இருக்கிறதா பார்க்குறாங்க. அந்த கல்லுக்கு கீழே ஒரு ஆண் கைகால்கள்லாம் மடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் ரொம்பவே கொடூரமான முறையில் அழுகின நிலையில் அந்த இடத்துல இருந்து சடலமாக மீட்டெடுக்கப்படுறாரு. இது எல்லாமே முதல் சடலம் கிடைத்த 2வது நாளே நடந்திருக்கு. மேற்கொண்டு சோனியா தன்னுடைய தம்பிகள் மற்றும் பஞ்சாபில் இருக்கிற தன்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. இதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் 2 பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்ததில் 2 பேருமே கழுத்தை நெரிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அதே சமயம் இறப்பதற்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதில் இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, இவர்கள் 2 பேருமே இறப்பதற்கு முன்னாடி கடைசியாக அவங்க டீ தான் குடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரியான தடயங்கள்லாம் அந்த சடலத்தில் இருந்து கிடச்சிருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் இந்த இடத்துல இருந்து அவங்களுடைய விசாரணையை இன்னமும் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அவர்கள் எங்கெங்கே போனாங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சோனியாவுடைய அம்மா அவங்களுடைய சடலம் மீட்டெடுக்கப்படுற 28 நாட்களுக்கு முன்னாடியே, சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி 10, 2019 வாக்கில் தன்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் இருக்கிற ஜலந்தர் அப்படின்ற பகுதிக்கு போனதாகவும், அதன் பிறகு மார்ச் 2ஆம் தேதி அதாவது சடலத்தை மீட்டெடுக்கிற 6 நாட்களுக்கு முன்னாடி தான் டெல்லியில் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கே வந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அடுத்ததாக சோனியாவுடைய அப்பா கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி உறவினர்கள் கிட்ட விசாரித்ததில் பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு முழுக்க சந்தேகம் யார் மேலே திரும்பியிருக்குன்னா சோனியா மேலே தான். ஏன்னா பிப்ரவரி 21ஆம் தேதியே சோனியாவுடைய அப்பா காணாமல் போயிருந்திருக்காங்க. ஆனால் சோனியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது 13 நாட்கள் கழித்து மார்ச் 4ஆம் தேதி தான். இதனால் முழுக்க சந்தேகம் சோனியா மேலே எழ ஆரம்பித்ததுமே உடனடியாக சோனியாவுடைய கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் சோனியாவுடைய அப்பாவை கடைசியாக பார்க்கப்பட்ட நாள்னு சொல்லப்பட்ட அன்றைய நாள் இவங்க விக்ரம் அப்படின்ற ஒரு நபருக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் இந்த சோனியாவுடைய அம்மா மார்ச் 2ஆம் தேதி தானே ஊரில் இருந்து வந்தாங்க. அந்த தேதியிலையும் இவங்க விக்ரமுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அந்த விக்ரம் அப்படின்றவனுடைய நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது லக்னோவில் தான் முழுக்க காட்டியிருந்திருக்கு. ஆனால் இந்த 2 தேதிகளில் மட்டும் டெல்லிக்கு அவன் வந்துட்டு போன மாதிரியான சிக்னல் எல்லாமே இருந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக இந்த சோனியாவையும் அந்த விக்ரம் அப்படின்ற ஒருத்தனையும் கைது பண்ணியிருந்திருக்காங்க. 2 பேருமே கைது பண்ணி தனித்தனியாக கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நாங்கள் தான் இந்த 2 பேருமே கொலை பண்ணோம் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. சோனியாவுக்கு திருமணமானதுக்கு பிறகு 2 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அதன் பிறகு மாமியார் கூடயும் அவங்களுடைய கணவர் கூடயும் சில முரண்பாடுகள்லாம் இருந்ததுனால அவர்கள் 2 பேருமே பிரிந்து தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டில் தான் வந்து தங்கியிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு உண்டான செலவுகள் எல்லாத்தையுமே அவங்களுடைய கணவர் பார்த்துருந்துருக்காரு. ஆனால் அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்குன்னு சரியாக வர எந்த ஒரு பணமும் கிடையாது. இதனால் ஏதாவது ஜாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆன்லைனில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தேடி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் லக்னோவை சேர்ந்த ஈவெண்ட் மேனேஜரான இந்த விக்ரமோடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. விக்ரமுக்கு டெல்லியில் அவனுடைய பிரான்ச் இருக்கிறதுனால அடிக்கடி டெல்லிக்கு வந்துட்டு போவது வழக்கம். இதனால் தன்னுடைய வேலைக்கும் இவங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வேலை சம்பந்தமாக மட்டும்தான் பேசியிருந்திருக்காங்க. அதுவே நாட்கள் நகர இவர்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கம் காதலாக மாற ஆரம்பிக்குது.
இதனால் இவர்கள் 2 பேருமே ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. டெல்லியிலையும் பெரியதாக தங்களுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த சோனியா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வீட்டை விற்று எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கா. அந்த சமயத்தில் சோனியாவுடைய அப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்திருக்காரு. மேற்கொண்டு சோனியாவுடைய அப்பாவுக்கு ஃபர்னிச்சர் கடையெல்லாம் இருக்குது, நல்ல வருமானமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. குவைத்தில் இருக்கிற மகனும் அடிக்கடி பணம்லாம் கொடுப்பான், இதனால் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த பெண்ணுக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால் ஃபேக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அந்த வீட்டு மேலே லோன் எடுக்க ட்ரை பண்ணுறது, அந்த வீட்டை விற்கிறதுக்கே முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வேலைகள்லாம் இந்த சோனியா பார்த்துருந்துருக்கா. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் சோனியாவுடைய அப்பாவுக்கு தெரிய வர ஆரம்பித்ததும் பயங்கரமாக தன்னுடைய மகள்கிட்ட சண்டை போட்டிருந்திருக்காரு. மேற்கொண்டு அந்த வீடு இருக்கிற இடமும் 50 லட்ச ரூபாய் கிட்ட விலை போகும் அப்படிங்கிறதுனால ஒரு சதி திட்டத்தை அப்போ தான் தீட்ட ஆரம்பிச்சிருக்கா. இவளுடைய தம்பிகளும் தங்கைகளும் வெளியூரில் இருக்கிறதுனால யாருக்குமே எந்தவித சந்தேகமும் வராது. அதனால் போட்டு தள்ளிட்டா இந்த வீட்டை நம்ம இஷ்டப்படி வித்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவளுக்குள்ளே தோணி இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் விக்ரம் கிட்ட இதை பற்றி சொல்லும்போது விக்ரமும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து அவனுடைய 2 நண்பர்களான ராவேந்திரா சிங் மற்றும் திவாகர் அப்படின்ற 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு 21/2019 வாக்கில் மேற்கு டெல்லியில் இருக்கிற விகார் அப்படின்ற பகுதிக்கு வந்திருந்திருக்காங்க. ஏன்னா 10 நாட்களுக்கு முன்னாடியே சோனியாவுடைய அம்மா பஞ்சாப் மாநிலத்துக்கு அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. இப்போது அப்பா மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால அவருக்கு டீயில் மயக்க மருந்தெல்லாம் கலந்து கொடுத்து குடிக்க வச்சுருந்துருக்கா. அதன் பிறகு கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ணிவிட்டு அவங்களுடைய வீட்டில் இருந்த சூட்கேஸ்லேயே அவருடைய சடலத்தை போட்டு அதன் மேலே கல்லெல்லாம் போட்டு அந்த சாக்கடை இருக்கிற பகுதிக்கிட்ட தூக்கி போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த சொத்து பத்திரங்கள் நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருடி விக்ரம் கிட்ட இந்த பெண் கொடுத்துருந்துருக்கா. மறுபக்கம் விக்ரம் தான் கூட கூட்டு வந்த அந்த 2 பேருக்குமே தலா 1 லட்ச ரூபா கிட்ட கொடுத்துருந்துருக்காரு. இதன் பிறகு பஞ்சாப் மாநிலத்தில் சோனியாவுடைய பாட்டியோடைய இறுதி சடங்கு மற்ற விஷயங்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகு சோனியாவுடைய அம்மா மார்ச் 2ஆம் தேதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்கா. அதன் பிறகு உடனடியாக விக்ரமுக்கு கால் பண்ணி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அம்மாவுக்கு நான் இன்னைக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றேன், நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் டீயில் மயக்க மருந்தெல்லாம் கலந்து தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்துருந்துருக்கா. அவங்க கொஞ்ச நேரத்திலே மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு விக்ரமுடைய டீம் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சோனியாவுடைய அம்மாவை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு மெரூன் கலர் சூட்கேஸில் அவங்களுடைய சடலத்தை போட்டுட்டு இந்த முறை கல் எதுவுமே வைக்காம அப்படியே தூக்கி போட்டிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு தான் 2 நாட்கள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி ட்ராமா ஆடி இருந்திருக்கா. 4 நாட்கள் கழித்து ராகிர் அப்படின்ற ஒருத்தர் அந்த பாலத்துக்கு கீழே புதுசாக அந்த சூட்கேஸ் மிதக்கிறத பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததுக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. தற்போதைக்கு இந்த 4 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பணத்தாசையும் பேராசையும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத தான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்து உரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.